சற்றுமுன் வெளியான தகவல். ரேஷன் கடைகளில் இந்த பொருள் மிகவும் கட்டாயம் என்று சொல்லப்படுகிறது. அது என்னன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. அதாவது ரேஷன் கடைகளில் அரிசி, கோதுமை, சர்க்கரை, பாமாயில் உள்ளிட்டவை வழங்கப்பட்டு வரும் நிலையில், கேழ்வரகு வழங்க அரசு நடவடிக்கை எடுப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த வகையில் ரேஷன் கடைகளில் ஜவ்வரிசியையும் தமிழக அரசு வழங்க உள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கிறார்கள். இதனால் தமிழகத்தில் 37,328 ரேஷன் கடைகள் உள்ளன. அவற்றில் 2,545 கடைகள் சொந்த கட்டடத்தில் இயங்கி வருகிறது. நகர்ப்புறங்களில் 800 குடும்ப அட்டைகளுக்கு ஒரு ரேஷன் கடை, கிராமப்புறங்களில் 500 குடும்ப அட்டைகளுக்கு ஒரு ரேஷன் கடை என்றும், மலை பகுதிகளாக இருந்தால் 400 குடும்ப அட்டைகளுக்கு ஒரு ரேஷன் கடை என பிரிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் ரேஷன் கடைகளில் மாதந்தோறும் மக்களுக்கு அரிசி, சர்க்கரை, கோதுமை, தூரம்பருப்பு, பாமாயில், மண்ணெண்ணெய் உள்ளிட்டவை வழங்கப்படுகிறது. இவற்றில் அரிசி, கோதுமை இலவசமாகவும், மீதமுள்ள பொருட்கள் எல்லாம் மானிய விலையிலும் வழங்கப்பட்டு வருகிறது. ஆகையால் இந்த நிலையில் இவற்றுடன் கேழ்வரகு, சிறுதானியங்கள் விநியோகம் செய்யவும் அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஜவ்வரிசியும் தமிழக ரேஷன் கடைகளில் வழங்க போவதாக விவசாயிகள் தெரிவிக்கிறார்கள். அந்த வகையில் சேலம், நாமக்கல் மாவட்டங்களில் அதிகளவில் மரவள்ளி கிழங்கு உற்பத்தி செய்யப்படுகிறது. அவ்வப்போது ஜவ்வரிசி விலை குறைந்து விடுவதால் மரவள்ளி கிழங்கு விலையானது கடுமையாக சரிகிறது. இதனால் போட்ட முதலீட்டு கூட எடுக்க முடியாமல் விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள். இதனால் ஜவ்வரிசி விற்பனையை அதிகரிக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகிறார்கள். காலை உணவு திட்டத்தில் கூட ஜவ்வரிசியை சேர்க்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆகையால் இந்த நிலையில் இந்த ரேஷன் கடைகளில் ஜவ்வரிசியை வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என சேலத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஜவ்வரிசி விற்பனை அதிகரித்து மரவள்ளி கிழங்குக்கு கூடுதல் விலை கிடைக்கும் என விவசாயிகள் மகிழ்ச்சியில் உள்ளனர். ஆகையால் ஜவ்வரிசியை வைத்து பாமாயில் மட்டும் செய்யாமல் அதில் வடை செய்யலாம். கொஞ்சம் அரிசி மாவை சேர்த்து அடை போல் தட்டலாம். ஜவ்வரிசி வள்ளல் போடலாம். கஞ்சி மாவு அரைக்கும் போது சிறிதளவு சேர்க்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் இந்த திட்டம் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த செய்தி என்னவென்றால், தங்கம் விலை நிச்சயம் உயரும். தங்கம் விலை தொடர்ந்து தாறுமாறாக உயர்ந்து வரும் நிலையில், மிடில் கிளாஸ் மக்களால் கூட தங்கத்தை வாங்கவே முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. அந்த வகையில் தங்கம் விலை இப்படி தாறுமாறாக உயர என்ன காரணம் என்பதை விளக்கியுள்ள ஆனந்த் சீனிவாசன், வரும் காலத்தில் இது மேலும் எந்த அளவுக்கு உயர வாய்ப்பிருக்கிறது என்பதை இங்கே பார்ப்போம். அதாவது நமது நாட்டில் தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் 1 கிராம் தங்கம் விலையானது ரூபாய் 355க்கு மேல் உயர்ந்துள்ளது. இதே நிலையில் நீடித்தால் மிக விரைவிலேயே 1 கிராம் ஆபரண தங்கம் விலையானது ரூபாய் 10,000 தொட்டுவிடும் என்று வல்லுநர்கள் சொல்கிறார்கள். தங்கம் விலை இப்படி தொடர்ந்து உயர்ந்து வருவதால் அதை வாங்க முடியாமல் பொதுமக்கள் சோகத்தில் உள்ளனர். ஆகையால் சர்வதேச சந்தையில் ஏற்படும் மாற்றங்களே தங்கம் விலை உயர காரணமாக இருப்பதால் ஆனந்த் சீனிவாசன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் கூறியதாவது, யூடியூப் பக்கத்தில் மேலும்
கூறுகையில், அமெரிக்காவில் ஒரு அவுன்ஸ் தங்கம் விலையானது $3,500 தாண்டிவிட்டது. இதனால் இந்தியாவிலும் தங்கம் விலையானது தொடர்ந்து உயர்கிறது. அமெரிக்காவில் குறையாமல் இருந்தால் இந்தியாவிலும் தங்கம் விலை குறையாது. எண்ணெய் பொறுத்தவரை 22 கேரட் தங்கம் 1 கிராம் 9,800 வரை செல்லும். ஆனால் அதற்கு முன்பே நான் சொன்னது போல 5% ஏற்றம் வந்துவிட்டது. ஆகையால் இப்போது வெறுமன ஜிஎஸ்டியை சேர்த்தாலோ தங்கம் விலை ரூபாய் 10,000 தாண்டிவிட்டது. சீக்கிரமே தங்கம் விலையானது ஜிஎஸ்டி இல்லாமலேயே 10,000 தொட்டுவிடும் என்று சொல்லப்படுகிறது. 22 கேரட் தங்கமே ஜிஎஸ்டி இல்லாமல் 10,000 தொட்டுவிட்டால் 24 கேரட் தங்கம் விலையானது ஸ்டாம்பிங் சார்ஜ், ஷிப்பிங் சார்ஜ், ஸ்டாம்பிங் சார்ஜ் உடன் சேர்த்து ரூபாய் 11,000 தாண்டிவிடும். எனவே தங்கம் விலையானது நிச்சயம் ஏறும். இங்கிருந்து 10 முதல் 15% வரை உயர வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் அமெரிக்காவில் தங்கம் விலை ஒரு அவுன்ஸ் $4,000 தாண்டும். உலக நாடுகளின் மத்திய வங்கிகள் தங்கத்தை பெட்டி போட்டு கொண்டு வாங்குகிறார்கள். இதனால் அவர்கள் தங்கம் விலை ரொம்ப கீழே செல்ல விடமாட்டார்கள். அமெரிக்கா வட்டி விகிதத்தை குறைக்கும் என்ற நம்பிக்கையில் இதெல்லாம் நடக்கிறது என்று கூறியுள்ளார். அதே சமயம் அமெரிக்கா இந்திய வங்கி ஒவ்வொரு முறையும் 0.25% வட்டி குறைக்கும் போதும் தங்கம் விலை இந்தியாவில் கணிசமாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த அமெரிக்க மத்திய வங்கி கூட்டம் ஒரு செப்டம்பர் 17 நடைபெற உள்ளது. அதில் வட்டி விகிதம் குறைக்கப்பட்டவே வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் இந்திய ரூபாய் மதிப்பும் தொடர்ந்து சரிந்து வருகிறது. இதனால் தங்கத்தை வாங்க நாம் அதிகம் செலவழிக்க வேண்டியிருக்கிறது. இதுபோல இந்திய ரூபாய் மதிப்பு சரிவதும் கூட தங்கம் விலை உயர முக்கிய காரணமாக இருக்கிறது. இதுபோக இந்தியா அமெரிக்கா வர்த்தக பதட்டம், சர்வதேச போர் சூழல் என பல காரணங்கள் சொல்லப்படுகிறது. இது ஒரு செய்தி மட்டுமே. இதை நிச்சயமாக முதலீடு ஆலோசனையாக எடுத்துக்கொள்ள கூடாது. முதலீடு சார்ந்த முடிவுகளை எடுக்கும் முன்பு உங்கள் பொருளாதார ஆலோசகரிடம் உரிய ஆலோசனை கேட்ட பிறகு உங்களுக்கு ஏற்ற முடிவை எடுக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள். வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நாங்கள் டேக் பண்ணி வச்சுருக்கோம். அது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம்.